30 அடி அகலமான தார் ரோட் ஃபேஸிங்கில் 22க்கு 46ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து 2 blocks மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பகலில் மட்டும் இல்லாது இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிற எலிவேஷன், ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு தீம் கலர் ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட்லேருந்து மைக்கா ஷீட் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது, அருமையான ஃபால் சீலிங், தரமான இன்டீரியர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸில் கொடுத்துருக்கிற யூட்டிலிட்டி ஏரியான்னு இந்த வீட்டோட ஃபீச்சர்ஸை சொல்லிகிட்டே போகலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.4 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 22க்கு 46. பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1700 ஸ்கொயர் ஃபீட். டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட் மூலமா இந்த எலிவேஷனை டிசைன் செஞ்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜில் கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 9க்கு 15.5ங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஹெவி டியூட்டியாக கொடுத்து அதை மேட்ச் பண்ற விதமா வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸ்ல கிளாசி ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் 2 அண்டர் கிரவுண்ட் சம் 7500 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்து மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வால் முழுவதும் வால் பேனலிங் பண்ணி அதில் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் மற்றும் பூஜா யூனிட் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மற்றும் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலை சுற்றி இருக்கிற வால் பகுதியில் சில் லெவலுக்கு பிளைவுட் மூலமா வால் பேனலிங் பண்ணி அதிலேயே கிரானைட் பார்டரிங் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் 8க்கு 8 டைமென்ஷன்ஸில் டைனிங் ஏரியா கொடுத்து இன்டீரியர் ஒர்க்கில் ஸ்டோரேஜ் மற்றும் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் ஏரியா 8க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுலேயே ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட இன்டீரியர் ஒர்க்ஸான பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் மற்றும் டால் யூனிட் ப்ரொவிஷன் எல்லாமே லைட் அண்ட் டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்ததோட கிச்சன் ஏரியாவிலேருந்து டைனிங் ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு பெட்ரூம்ஸும் ஒவ்வொரு கலர் தீமில் ப்ரெசென்ட் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட வால் கலர்லேருந்து இன்டீரியருக்கு சூஸ் பண்ணுற மைக்கா ஷீட் மற்றும் ஃபால் சீலிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிப் லைட்ஸ், சீலிங் ஃபேன் வரைக்கும் ஒரே கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4.5க்கு 5.5. வால் டைல்ஸ் அருமையான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸுக்கான ஸ்டெப்ஸ் த்ரெட்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரைசரில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு 4 ஸ்டெப்ஸுக்கும் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட தீம் கலர் ப்ளூவில் பிளான் பண்ணி எல்லா மெட்டீரியலும் ப்ளூ கலர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் 16 அடிக்கு லாஃப்ட் கவரேஜ், 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொண்ட காட், சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி ஃபேன் ப்ரொவிஷன்ஸ் மற்றும் பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் சீட்டிங் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் க்ரீன் கலரில் தீம் பண்ணி பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப்ஸ், ஸ்டடி யூனிட் மற்றும் சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4க்கு 10. வால் டைல்ஸ் சிறப்பான முறையில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 7க்கு 9ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஸ்டார் டைப் ஃபால் சீலிங் பண்ணி ரெயிலிங் SSN டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவிஷன்ஸில் கொடுத்து ஹேங்கிங் டைப்பில் பாட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் கணுவாய் டு துடியலூர் ரோட்டில் பன்னீர்மடை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸில் ஸ்டாண்டிங் டைப்லேயே துணிகளை துவைக்கிறது மற்றும் அலசுறதுக்கு சிவில் டைப்லேயே நீட்டான முறையில் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.